Hi friends, welcome to Rohini channel. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ல பெயில்மெண்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இது பெயில்மெண்ட் அண்ட் பிளட்ஜின் அந்த ரெண்டு சேர்ந்த ஒரு கான்செப்ட்ல வரும். நம்ம இந்த வீடியோல பெயில்மெண்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இண்டெம்னிட்டி அண்ட் கேரண்டி பத்தி நம்ம பார்த்தாச்சு. ஒருவேளை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோல அந்த கான்செப்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த கான்செப்ட்குள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் பெயில்மெண்ட் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன? அதாவது டெலிவரி ஆஃப் குட்ஸ் ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக சம் கண்டிஷனோட சேர்த்து வந்து குட்ஸை வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அந்த பர்பஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த குட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். ரிட்டர்ன் குட்ஸ் வென் தி பர்பஸ் இஸ் ஓவர். அப்படி இல்லைன்னா அந்த குட்ஸை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தாருல அவருடைய டைரக்ஷன் படி அந்த குட்ஸை வந்து டிஸ்போசல் பண்ணிடணும். இதுதான் பெயில்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எக்ஸ் கிவ்ஸ் எ கிளாத் டு ஹிஸ் டெய்லர் ஃபார் ஸ்டிச். அதாவது இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டெலிவரி ஆஃப் குட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிளாத்து தான் வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு போகுது. அப்போது எக்ஸு கிட்ட இருந்து அந்த டெய்லர் கிட்ட இப்போ போகுது. எதுக்காக? சம் பர்பஸ்க்காக, ஸ்டிச் அப்படிங்கிறத ஒரு பர்பஸ்க்காக தைக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாரு. வித் கண்டிஷன் அப்படின்னு சொன்னால் அது என்ன மாதிரி தைக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இட் இஸ் ஏ பெயில்மெண்ட் ஆஃப் கிளாத். as soon as கிளாத் இஸ் ஸ்டிச்ட், அந்த கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணினதுக்கு அப்புறமா இட் வில் பி ரிட்டர்ன் டு தி எக்ஸ் கிட்ட நம்ம வந்து கொடுத்துருதோம். அந்த பர்பஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸ் கிட்ட அந்த இடத்துல நம்ம கொடுத்துருதோம். ஸோ இந்த இதுதான் வந்து பெயில்மெண்ட் அப்படிங்கிறது. இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ரெண்டு பார்ட்டிஸ் வந்து இருக்கிறாங்க. ஒன்று யாருன்னா பெயிலர் அண்டு பெய்லி. பெயிலர் யாருன்னா யார் வந்து அந்த குட்ஸை கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து பெயிலர். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் தான் வந்து அந்த கிளாத்தை கொடுக்குறாரு. ஸோ எக்ஸ் இஸ் ஏ பெயிலர். அந்த டெய்லர் இருக்கார்ல அவர் தான் வந்து பெய்லி. அதாவது யார் அந்த குட்ஸை வாங்கி மாடிஃபிகேஷன் பண்ணியோ இல்லை கஸ்டடியில் வச்சுருந்தோ மறுபடி ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா பெய்லர் சொல்ல பேச்சு கேட்டு அதை வந்து டிஸ்போசல் பண்ணியிருந்தாங்க, அவங்க தான் வந்து பெய்லி. ஸோ இந்த இடத்துல யார் அப்படின்னா டெய்லருங்கிறவர் தான் பெய்லி. இதுக்கு அடுத்தது எசென்ஷியல் ஆஃப் வேலிட் பெயில்மெண்ட். ஒரு பெயில்மெண்ட் வந்து வேலிடாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் தேவை? இது ஒன்றும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல இந்த ஃபார்முலா தான் வந்து நம்மளுக்கு இங்கே அடுத்ததும் வரும். ஒரு வேலிட் பெயில்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் டெலிவரி ஆஃப் குட்ஸ் இருக்கணும், ரிட்டர்ன் ஆர் டிஸ்போசல் ஆஃப் குட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு கான்ட்ராக்ட் வந்து அங்கே நம்மளுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கணும். டெலிவரி வந்து ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக தான் அவங்க வந்து பண்ணியிருக்கணும். இப்போ இந்த 4 கேட்டகரியும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டெலிவரி ஆஃப் குட்ஸ். அதாவது பெய்லர் டெலிவர்ஸ் பொசஷன் ஆஃப் குட்ஸ் டு தி பெய்லி. அந்த பொசஷனை வந்து பெய்லி கிட்ட கொடுக்குறாரு. கஸ்டடியும் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டு சேர்ந்து தான் வந்து போகுது. பட் நாட் தி ஓனர்ஷிப். அந்த ஓனர்ஷிப் அப்படிங்கிறது வந்து அந்த பெய்லர்கிட்டே தான் இருக்கும். யார் கொடுக்குறாலோ அவங்கக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா பழையபடி ரிட்டர்ன் அவர்கிட்டே வந்து அந்த பொருள் வந்துடணும் அப்படிங்கிறதுனால அந்த ஓனர்ஷிப் வந்து பெய்லர்கிட்டே தான் இருக்கும், பெய்லி கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஆனால் கஸ்டடி அண்ட் பொசஷன் இந்த ரெண்டும் சேர்ந்துமே நம்மளுக்கு வந்து பெய்லி கிட்ட வந்து போயிடும், ஓனர்ஷிப் மட்டும் போகாது. இந்த டெலிவரி ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறதுல 3 கேட்டகரி இருக்குது. அதாவது ஆக்சுவல் டெலிவரி, சிம்பாலிக் டெலிவரி, கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி அப்படிங்கிறது. ஆக்சுவல் டெலிவரிக்கு எக்ஸாம்பிள் என்ன நம்ம பார்த்தோம்னா ஹேண்ட் ஓவர் ஃபிசிக்கல் பொசஷன் ஆஃப் குட்ஸ். டேரெக்டாக நம்ம இப்போ கொண்டு போய் கொடுக்குறது. இப்போ பார்த்தோம்ல கிளாத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்களே அதுதான் வந்து ஃபிசிக்கல் பொசஷன் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு சிம்பாலிக் டெலிவரி அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸாக்டாக அந்த பொருளை வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, வேற ஒரு பொருளை கொடுக்குறதன் மூலமாக அந்த பொருளினுடைய கண்ட்ரோல் பொசஷன் எல்லாமே வந்து பெய்லி கிட்ட வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் வந்து சிம்பாலிக் டெலிவரி அப்படிங்கிறது. குட்ஸ் ஆர் நாட் டிரான்ஸ்ஃபர்டு ஃபிசிக்கலாக நம்ம அந்த குட்ஸை கொண்டுட்டு போய் அவங்க கிட்ட தூக்கி கொடுக்கல. பட் சம் ஆக்ட் இஸ் டன் ரிசல்ட்டிங் இன் தி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசஷன். ஆனால் சில வேலைகளை நம்ம செய்கிறதுனால அந்த பொசஷன் வந்து இன்னொருத்தர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது தான் சிம்பாலிக் டெலிவரி அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் என்ன நம்ம பார்த்தோம்னா கீஸ் ஆஃப் கார். ஒரு காரை கொண்டு போய் கொடுக்காம அந்த காரினுடைய கீயை மட்டும் கொடுக்கறதுனால அந்த கஸ்டடியும் பொசிஷனையும் நம்ம பெய்லி கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதே மாதிரி கீ ஆஃப் தி கோடவுன்ஸ், ரயில்வே ரெசிப்ட் எக்ஸெட்ரா இது எல்லாமே வந்து சிம்பாலிக் டெலிவரிக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோன்னா தேர்ட் பார்ட்டி வந்து ஒருத்தங்க வந்து இருப்பாங்க. அந்த பையருக்கு பதிலாக அங்கே வாங்கக்கூடியவருக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட தான் அந்த பொசஷன் வந்து இருக்கும். ஆன் பிகாஃப் ஆஃப் பையர் அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்து வாங்கி அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அப்படி இல்லைன்னா டிஸ்போசலும் பண்ணுவார். அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம பண்ணிக்க வேண்டியது. இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இப்போ வந்து கொரியரில் வந்து பொருள் வருது அப்படின்னு சொன்னால் யார் கரெக்டாக வாங்கணுமோ அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்து அந்த பொருளை வாங்கி வச்சுக்கிறாங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு
கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி அப்படிங்கிறது. இப்போ இந்த பெயில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கூட நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. பெயில்மெண்ட் இஸ் நாட் பாசிபிள் வித் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அப்போ கண்டிப்பாக இது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி கூட தான் இந்த பெயில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிரான்சாக்ஷனே வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன நம்ம பார்த்தோன்னா, டெபாசிட் ஆஃப் மணி இன் எ பேங்க் இஸ் நாட் எ பெயில்மெண்ட். நம்ம பேங்க்கில் கொண்டு போய் மணியை டெபாசிட் பண்ணுறோம், இது வந்து நம்மளுக்கு பெயில்மெண்ட் கிடையாது. ஏன்னா நம்ம கொடுத்த அந்த பொருள் வந்து நம்ம ஒரு கரன்சி நோட் கொடுத்துருக்கோம் அப்படி தானே, அதே கரன்சி நோட் நமக்கு ரிட்டர்ன் தரப்பட மாட்டாது. அதாவது நம்ம கொடுத்த பொருள் நமக்கு திரும்பி தரணும், அது இங்கே நம்மளுக்கு தரமாட்டாங்க. அப்படிங்கிறதுனால இந்த பேங்க்கில் கொண்டு நம்ம மணியை டெபாசிட் பண்ணுறது வந்து பெயில்மெண்ட் வந்து கிடையாது. சின்ஸ் தி மணி ரிட்டர்ன்டு பை தி பேங்க் வுட் நாட் பி ஐடென்டிக்கல் கரன்சி நோட்ஸ், மணி இஸ் நாட் குட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தோன்னா, ஆல்சோ கீப்பிங் தி ஆர்னமெண்ட்ஸ் ஆர் வேல்யூபிள்ஸ் இன் தி பேங்க் லாக்கர். பேங்க் லாக்கரில் கொண்டு நம்ம ஜுவல்லரி இதெல்லாம் நம்ம வைக்கிறோம்ல, வேல்யூபிள்ஸ் இதெல்லாம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னாலும் அதுவும் நம்மளுக்கு பெயில்மெண்ட் கிடையாது. ஏன் நம்ம கொடுத்த அதே ஜுவல்லை தானே அவங்க நம்மளுக்கு திருப்பி தரப்போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த இடத்துல அந்த பொசஷன் அப்படிங்கிறது வந்து முழுமையாக அந்த பெயிலி கிட்ட இல்லை. ஒரு கீ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யார் வந்து வச்சிருக்கிறாளோ அந்த பொருளை வந்து யார் வச்சிருக்கிறாளோ விச் மீன்ஸ் அந்த பொருளினுடைய ஓனர் கையில் ஒரு கீ வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் பொசஷன் முழுமையாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படாத ஒரு காரணத்தினால் பேங்கில் நம்ம வைக்கக்கூடிய அந்த ஆர்னமெண்ட்ஸ் அல்லது வேல்யூபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து பெயில்மெண்ட் ஆகாது. இட் இஸ் நாட் எ பெயில்மெண்ட், நோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா அதில் செகண்ட் பாயிண்ட் வந்து கான்ட்ராக்ட். கண்டிப்பாக கான்ட்ராக்ட் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படி தானே. மஸ்ட் பி கான்ட்ராக்ட் பிட்வீன் பார்ட்டிஸ். கண்டிப்பாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசஷன் அப்படிங்கிறது இருக்கணும். இது எக்ஸ்பிரஸ்டாகவும் இருக்கலாம், இல்லை இம்ப்ளைடாகவும் இருக்கலாம். சில சிச்சுவேஷனில் இப்போ இந்த ஒரே ஒரு சிச்சுவேஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கான்ட்ராக்டே போடாமலே இந்த பெயில்மெண்ட் வந்து நடக்கும். ஆக்சுவலாக பெயில்மெண்ட்டுக்கு நம்ம கான்ட்ராக்ட் போடணும் அப்படிங்கிறது தான் ரூல். இப்போது கான்ட்ராக்டே போடாமல் எப்படி பெயில்மெண்ட் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அரைஸ் ஈவன் வித்தவுட் கான்ட்ராக்ட். எந்த ஒரு சிச்சுவேஷன் பார்த்தோன்னா, ஃபைண்டர் ஆஃப் குட்ஸ் ட்ரீட்டட் அஸ் பெய்லி. இப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை யார் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாளோ அவங்க தான் வந்து ஃபைண்டர் ஆஃப் குட்ஸ். அவங்க தான் வந்து பெய்லியாக வந்து ட்ரீட் பண்ணப்பட்டு பெய்லர்கிட்ட அந்த உரிய பொருளை வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பில் அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சொல்லிக்காமலே வந்து அந்த கான்ட்ராக்ட் அப்படின்னு வந்து போட்டுக்காமலே வந்து ஒன்று வந்து உருவாயிருது. அதுதான் வந்து பெயில்மெண்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு டெலிவரி ஃபார் பர்பஸ். கண்டிப்பாக சம் பர்பஸ்க்காக தான் வந்து நம்ம டெலிவரி பண்ணியிருக்கணும். அந்த பர்பஸ் வந்து சேஃப் கஸ்டடி ஆஃப் தி குட்ஸ். இந்த குட்ஸை கொஞ்ச நாளைக்கு எனக்கு சேஃப் கஸ்டடியில் நீங்கள் வச்சு தரணும் அப்படிங்கிறதா இருக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த குட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த விஷயமாக கூட இருக்கலாம். இது வந்து எக்ஸ்பிரஸ்ட் ஆர் இம்ப்ளைடாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஆர் டிஸ்போசல் ஆஃப் குட்ஸ். இது நம்மளுக்கு தெரியும். அப்படி தான் கண்டிப்பாக குட்ஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும், இல்லைனா பெய்லருனுடைய பேச்சை கேட்டு அதை வந்து நம்ம டிஸ்போசல் பண்ணிடணும் அப்படிங்கிறது. ஒரு சம் பர்பஸ்க்காக வந்து பெய்லி கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த பர்பஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிட்டர்ன் பண்ணுறதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அந்த ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரிஜினலாக அதே ஃபார்மில் இருக்கலாம். இப்போ கஸ்டடியில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரிஜினல் ஃபார்மில் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அல்டர்டு ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த குட்ஸை வந்து மாற்றி வேறு ஏதாவது ஒரு விஷயமா நம்ம வந்து மாற்றி கொடுக்குறது. இப்போ அந்த கிளாத்தை கொடுக்கும்போது நம்ம வந்து தச்சு வேற ஒரு விதமாக ஒரு கோட்டாவோ ஒரு பேண்ட்டாவோ நம்ம கொடுக்குறோம் அப்படி தானே. அதுதான் நம்மளுக்கு வந்து அல்டர்டு ஃபார்ம் அப்படிங்கிறது. ஏதாவது ஒரு வகையில் ரிட்டர்ன் பண்ணிடணும், இல்லைனா டிஸ்போசல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் பெயில்மெண்ட். என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதாவது கிளாசிஃபிகேஷனில் பார்க்கும்போது ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரிவார்டுலையும் நம்ம பிரிக்கலாம், ஆன் தி பேசிஸ் ஆஃப் பெனிஃபிட்லையும் நம்ம வந்து பிரிக்கலாம். ரிவார்ட் பேசிஸில் நம்ம பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் கிராச்சுவஸ் பெயில்மெண்ட், நான் கிராச்சுவஸ் பெயில்மெண்ட். கிராச்சுவஸ் பெயில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், அதாவது அதுக்கு எந்த விதமான சார்ஜுமே நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. இப்போது ஏபின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குள்ளாடி புக்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. நான் படிச்சுட்டு தந்துடுறது நீ எனக்கு தா அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த இடத்துல எந்தவித சார்ஜஸ்மே வாங்கிக்காம அந்த குட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, பழையபடி ரிட்டனும் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து கிராச்சுவஸ் பெயில்மெண்ட் அப்படிங்கிறது. அதுக்காக எந்தவித காசும் வாங்க மாட்டாங்க. நான் கிராச்சுவஸ் பெயில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்குற அந்த விஷயத்துக்காக நம்ம ஏதாவது அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நான் கிராச்சுவஸ் பெயில்மெண்ட். இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் நம்ம பிரிக்கலாம். அடுத்தது ஆன் தி பேசிஸ் ஆஃப் பெனிஃபிட் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் ஆஃப் பெய்லர், அப்புறம் பெய்லி, அப்புறம் போத். பெய்லருக்கு எக்ஸ்க்ளூசிவான பெனிஃபிட் அப்படின்னு நம்ம ஒரு பார்த்தோன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, ஊருக்கு போகும்போது அவங்களுடைய டாகை வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்னொருத்தவங்க பக்கத்து வீட்டில் கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து யார் கொடுக்குறவங்க வந்து தான் பெய்லர் அப்படி தானே. அந்த அவருடைய எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட்டுக்காக மட்டும்தான். இதில் அந்த நெய்பருக்கு எந்த விதமான பெனிஃபிட்டுமே இருக்க போகிறது கிடையாது.
எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் ஃபார் பெய்லர் அப்படிங்கிறதுக்கு தான் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பெய்லியுடைய இதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கிராட்டியஸ் பெயில்மெண்ட்டில் நம்ம சொன்னோம்ல அந்த புக்ஸை வந்து கொடுக்குறது. இந்த புக்ஸை கொடுக்குறதுனால யார் வாங்கி படிக்கிறாளோ அவங்களுக்கு தான் வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்குது அப்படி தானே. அப்போது எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் ஆஃப் பெய்லி, புக்கு கொடுக்குறவன் வந்து பெய்லர், புக்கு வாங்கிக்கிறவன் வந்து பெய்லி. அப்போ எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் ஆஃப் பெய்லிக்கு இதுதான் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள். அப்புறம் போத் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவலாக போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து காசு வாங்கிக்கிட்டு பண்ணுறாங்க. இவங்களுக்கும் பெய்லருக்கு காசு கிடைச்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் பெனிஃபிட் கிடைச்ச மாதிரி இருக்குதும். இதுதான் வந்து ரெண்டு பேருக்குமே கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டியூட்டிஸ் ஆஃப் பெய்லி. ஒரு பெய்லிக்கு என்னென்ன டியூட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, டு டேக் ரீசனபிள் கேர், நாட் டு மேக் அன்ஆத்தரைஸ்டு யூஸ், நாட் டு மிக்ஸ் குட்ஸ், டு ரிட்டர்ன் குட்ஸ், டு ரிட்டர்ன் இன்க்ரீஸ் ஆர் ப்ராஃபிட், டியூட்டி நாட் டு செட்டப் அட்வர்ஸ் டைட்டில். மொத்தம் 6 டியூட்டிஸ் வந்து இவங்களுக்கு இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டு டேக் ரீசனபிள் கேர். ரீசனபிள் கேர் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சொந்த குட்ஸ் மாதிரி நம்ம அதை வந்து ட்ரீட் பண்ணி, ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய சொந்த குட்ஸாக இருந்தால் நம்ம என்ன மாதிரி அதுக்கு ஒரு கேர் எடுத்துப்போமோ அந்த மாதிரி ஒரு கேர் வந்து நம்ம அந்த பெய்லருடைய குட்ஸ் மேலே நம்ம எடுத்துக்கணும். அந்த டிகிரி ஆஃப் கேர் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு ஆர்டினரி ப்ரூடன்ஸ் நம்ம பயன்படுத்தி ஒரு இதே மாதிரி சிமிலர் சிச்சுவேஷன் நம்மளுடைய ஓன் குட்ஸுக்கு இருந்ததுன்னா என்ன மாதிரி நம்ம பண்ணியிருப்போமோ அதை பண்ணுறது தான் வந்து செக்ஷன் 151 வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்படி ஒரு கேர் எடுத்ததுக்கு அப்புறமாவும் அந்த குட்ஸ் வந்து லாஸ்ட் அல்லது டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷனில் பெய்லி பொறுப்பு கிடையாது அப்படிங்கிறது செக்ஷன் 152 சொல்லியிருக்காங்க. இட் ஹேஸ் பீன் டேக்கன் சச் கேர், அந்த கேர் வந்து நம்ம எடுத்தாச்சு. ஹீ இஸ் நாட் லயபிள் ஈவன் இஃப் குட்ஸ் ஆர் லாஸ்ட் ஆர் டேமேஜ்டு. அடுத்தது இந்த லாஸ் அப்படிங்கிறது வந்து ஆக்ட் ஆஃப் காட்னால நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷன்லையும் பெய்லி வந்து பொறுப்பு கிடையாது. ஏன்னா அது வந்து பெய்லருடைய கையில் இருந்தாலும் நடந்திருந்திருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த சிச்சுவேஷன் வந்து பெய்லி வந்து பொறுப்பாக மாட்டார். இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இஃப் எக்ஸ் பெயில்ஸ் இஸ் ஆர்னாமெண்ட்ஸ் டு ஒய் கிட்ட வந்து அவருடைய ஆர்னாமெண்ட்ஸ் அதாவது ஜுவல்லரியை வந்து கொடுத்துருக்கிறாரு. அண்ட் ஒய் கீப்ஸ் தீஸ் ஆர்னாமெண்ட்ஸ் இன் ஹிஸ் ஓன் லாக்கர், அவருடைய ஓன் லாக்கர்லேயே வந்து அதை வச்சிருக்கிறாரு. அட் ஹிஸ் ஹவுஸ் அலாங் வித் ஹிஸ் ஓன் ஆர்னாமெண்ட்ஸ், அவருடைய ஓன் ஆர்னாமெண்ட்ஸ் கூட சேர்த்து அந்த எக்ஸ் கொடுத்தாருல அதையும் வந்து வச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து நம்மளுக்கு பெய்லர், ஒய் அப்படிங்கிறவர் வந்து பெய்லி. இப்போ என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, டெலிவரி ஆஃப் குட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆர்னாமெண்ட்ஸ் அதாவது ஜுவல்லரியை வந்து இப்போ நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பண்ணிட்டு அவருடைய ஓன் ஹவுஸ்லேயே வந்து அந்த குட்ஸை வந்து லாக்கரில் வந்து வச்சிருக்கிறாரு. அண்ட் இஃப் ஆல் தி ஆர்னாமெண்ட்ஸ் ஆர் லாஸ்ட், எல்லா ஆர்னாமெண்ட்ஸுமே வந்து இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் அல்லது ஸ்டோலன் யாராவது வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்குது. இன் எ ரியாட் ஒய் வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி லாஸ் டு ஒய் வந்து இந்த இடத்துல பொறுப்பாக மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவருடைய குட்ஸை எந்த அளவுக்கு பாதுகாத்திருக்கிறாரோ அந்த மாதிரி தான் வந்து இதையும் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருந்துமே வந்து இது வந்து இந்த ஒரு கலவரத்தினால ரியாட்டில் ஒரு கலவரத்தினால இந்த ஸ்டோலன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து எக்ஸ் வந்து பொறுப்பாக மாட்டார். ஒய் வந்து பொறுப்பாக மாட்டார். ஒய் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்லி, ஒய் வந்து பொறுப்பாக மாட்டார். எக்ஸ் தான் அதை வந்து ஏற்றுக்கணும். ஒருவேளை அந்த எக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நீ இதை வந்து பர்டிகுலராக நீ பேங்க் லாக்கரில் தான் வைக்கணும், ஸ்பெசிஃபிக்கலி இன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஒய் டு கீப் தம் இன் எ பேங்கில் வந்து நீ கீப் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் அதை மீறி அவருடைய வீட்டிலே வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த சிச்சுவேஷனில் ரியாட்னால இது கலைஞ்சிடுச்சுன்னா அப்போ வந்து ஒய் வுட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி லாஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்ன டியூட்டின்னு பார்த்தோன்னா, நாட் டு மேக் அன்ஆத்தரைஸ்டு யூஸ் செக்ஷன் 154, அதாவது தேவையில்லாமல் அந்த பெயில்மெண்ட்டில் போட்டதை தாண்டி அந்த குட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் தி குட்ஸ் ஆஸ் பர் டேர்ம்ஸ் ஆஃப் பெயில்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர அன்ஆத்தரைஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷனில் பெய்லி தான் வந்து பொறுப்பாகணும். அதில் எந்த விதமான லாஸ் அல்லது டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குட்ஸ் நடந்தாலும் பெய்லி தான் வந்து பொறுப்பாகணும். ஈவன் தோ அவர் வந்து ரொம்ப கவனமாகவே இருந்தாலும், இஃப் ஹி வாஸ் நாட் நெக்லிஜென்ட், அதாவது அவர் அலட்சியமாகவே இல்லைனாலும் அவர் பெயில்மெண்ட்டில் போட்டதை தாண்டி அன்ஆத்தரைஸ்டாக யூஸ் பண்ணினதுனால பெய்லி தான் வந்து பொறுப்பேற்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிச்சுவேஷனில் பெய்லர் மே டெர்மினேட் கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட், அதை டெர்மினேட் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் அந்த பெயில்மெண்ட் வந்து வாய்டபிள், செல்லாதது மாதிரி ஆகிடுது.
இப்போ அடுத்தது நாட் டு மிக்ஸ் தி குட்ஸ் செக்ஷன் 155 to 157 அதாவது குட்ஸை வந்து நம்ம குட்ஸு கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன். பெய்லி மிக்சஸ் ஹிஸ் ஓன் குட்ஸ் வித் பெய்லர்ஸ் குட்ஸ் வித் பெய்லர்ஸ் கன்சென்ட் அதாவது மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பட் பெய்லருடைய கன்சென்ட் வந்து அதில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் இருந்து கிடைக்கக்கூடியது வந்து ப்ரப்போர்ஷனட் அவங்க ரெண்டு பேருமே வந்து பிரிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் செக்ஷன் 155ல் இருக்கக்கூடியது. இதுவே குட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க வித்தவுட் கன்சென்ட் ஆஃப் பெய்லர் கிட்ட கேட்காமலே இவரே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த மிக்ஸ் பண்ணின அந்த குட்ஸை வந்து பிரிக்க முடியுமா? குட்ஸ் கேன் பி செப்பரேட்டட் பிரிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த செப்பரேஷன் காஸ்ட்டுக்கு வந்து பெய்லி தான் வந்து பொறுப்பாகணும். ஏன்னா இவர் தான் வந்து வேணும்னே அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த குட்ஸை தந்த அந்த பெய்லர் கிட்ட கூட இவர் கேட்கல, இவரே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சதுனால அதை பெய்லர்கிட்ட கொடுக்க வேண்டிய டைம் வரும்போது அந்த செப்பரேஷன் காஸ்ட்டுக்கு வந்து பெய்லி தான் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறது செக்ஷன் 156ல் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த சிச்சுவேஷன் என்னென்னு பார்த்தோன்னா வித்தவுட் கன்சென்ட் ஆஃப் தி பெய்லர் கிட்ட கன்சென்ட் வந்து வாங்கலை, அந்த குட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு, மிக்ஸ் பண்ணினது வந்து நாட் டு பி செப்பரபிள் அதாவது பிரிக்க முடியாதது அப்படின்னு இருக்குது. பிரிக்க முடியாததாக இருக்கும்போது கண்டிப்பாக பெய்லருக்கு வந்து காம்பன்சேட் பண்ணியே ஆகணும், அவர் இழந்ததுக்கு நம்ம காம்பன்சேட் பண்ணியே ஆகணுங்கிறத சொல்லியிருக்காங்க செக்ஷன் 157ல். இப்போ அந்த மிக்ஸ்சர் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பொருளுமே வந்து இப்போ மிக்ஸ் ஆயிட்டு அப்படிங்கிறது ஆக்ட் ஆஃப் காட்னால நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பெய்லி வந்து அதுக்கு பொறுப்பாக மாட்டார். நெக்ஸ்ட்டு டு ரிட்டர்ன் குட்ஸ் கண்டிப்பாக குட்ஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அப்படி தானே. செக்ஷன் 160ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் தி பர்பஸ் ஆர் எக்ஸ்பைரி ஆஃப் தி பீரியட் ஷுட் ரிட்டர்ன் டு தி பெய்லி. கண்டிப்பாக வந்து அந்த பர்பஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவோ இல்லை அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமாவோ பெய்லி வந்து அந்த குட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது எனி டைரக்ஷன் ஃப்ரம் பெய்லி. இப்போ வந்து எனி டைரக்ஷன் ஃப்ரம் பெய்லி அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த மாதிரி டெலிவரி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதற்படி நம்ம வந்து டெலிவரி பண்ணணும். வித்தவுட் வெயிட்டிங் டிமாண்ட் ஃப்ரம் பெய்லர் அதாவது பெய்லர் கிட்ட மறுபடி அந்த பீரியட் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த பெய்லர் கிட்ட மறுபடி ஒரு டிமாண்ட் வந்து வாங்கிக்கிட்டு தான் நம்ம அந்த குட்ஸை வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. அந்த பர்பஸ் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாலே பெய்லி வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த குட்ஸை வந்து டெலிவரி அவருக்கு பண்ணிடலாம். அவர் வந்து அதை ஃபர்தராக இப்போ வாங்கிக்க மாட்டேன் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா அதுக்கெல்லாம் வந்து பெய்லி வந்து பொறுப்பாக மாட்டார். அவர்கிட்ட இருந்து அகெயின் வந்து ஒரு டிமாண்ட் வாங்கணுங்கிற அவசியம் பெய்லிக்கு வந்து கிடையாது. செக்ஷன் 161ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் பெய்லி ஃபெயில்ஸ் டு ரிட்டர்ன் குட்ஸ் டு பெய்லர் அதாவது அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பர்பஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த குட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பெய்லி வந்து தவறிட்டாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பெய்லி தான் வந்து அதுக்கு பொறுப்பு. அதில் ஏதாவது லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் பெய்லி தான் வந்து பொறுப்பு. இது வந்து இவ்வளோ நாள் இப்போ 2-3 ப்ரொவிஷனில் வந்து ஆக்ட் ஆஃப் காட்னால நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் தப்பிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த சிச்சுவேஷனில் கொடுக்காம இருந்தாருனாலும் ஆக்ட் ஆஃப் காட்னால நடந்துச்சுன்னா கூட அவர் தான் வந்து பொறுப்பேற்றுக்கணுங்கிறத தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு டு ரிட்டர்ன் இன்க்ரீஸ் ஆர் ப்ராஃபிட் அதாவது ஒரு பொருளை நம்மளுக்கு தந்திருக்காங்கன்னா அதில் ஏதாவது இன்க்ரீஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இன்க்ரீஸையும் சேர்த்து நம்ம அந்த பெய்லர் கிட்ட ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது செக்ஷன் 163. பெய்லி இஸ் ரெக்வயர்டு டு ரிட்டர்ன் எனி அக்ரியேஷன் ஆர் அடிஷன் டு குட்ஸ். நெக்ஸ்ட்டு டியூட்டி நாட் டு செட் அப் அட்வர்ஸ் டைட்டில். இந்த அட்வர்ஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரிவர்ஸ் ஆனது. ரிவர்ஸ் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லும்போது ஷுட் நாட் யூஸ் தி குட்ஸ் இம்பயர்ஸ் தி ரைட் ஆஃப் பெய்லர் அதாவது பெய்லரினுடைய அந்த ரைட்ஸுக்கு எந்தவித தீங்கும் விளைவிக்காத மாதிரி அந்த குட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேன் அப்ளை தி குட்ஸ் ஒன்லி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் பெய்ல்மெண்ட். ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க அந்த பெய்ல்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான் நம்ம அந்த குட்ஸை யூஸ் பண்ணணும். அன்ஆத்தரைஸ்டு குட்ஸை வந்து நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி அட்வர்ஸ் டைட்டில் அந்த பெய்லருக்கு அகெயின்ஸ்டாக வேறு எதுவும் வந்து கிரியேட் ஆகிற மாதிரி அந்த குட்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து டியூட்டிஸ் ஆஃப் பெய்லியில் இருக்கக்கூடிய 6 இது வந்து நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்தது டியூட்டிஸ் ஆஃப் பெய்லருடைய இது நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இதுக்கு அடுத்த வீடியோவில் ரைட்ஸ் ஆஃப் பெய்லி, பெய்லர், அப்புறமா ஃபைண்டர் ஆஃப் குட்ஸ், லீன் இந்த பெய்ல்மெண்ட் ரிலேட்டடாக மீதி என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இதை பார்ப்போம். டியூட்டிஸ் ஆஃப் பெய்லர் டு டிஸ்க்ளோஸ் ஃபால்ட் இன் குட்ஸ் செக்ஷன் 150, டு பே எக்ஸ்பென்சஸ் செக்ஷன் 158, டு இண்டம்னிஃபை லாஸ் ஃபார் பெர்மனன்ட் டெர்மினேஷன் செக்ஷன் 159, டு இண்டம்னிஃபை தி பெய்லி ஃபார் எனி லாஸ் அண்ட் டு ரிசீவ் பேக் the goods section 164, to bear loss section 162.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக்ஷன் 150 பார்த்துடலாம். டு டிஸ்க்ளோஸ் ஃபால்ட் இன் குட்ஸ். ஏதாவது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த குட்ஸில் ஏதாவது ஃபால்ட் இருக்குது, குறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக நம்ம என்ன இருக்குது அப்படிங்கிறத அந்த பெய்லி கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படின்னா 2 சிச்சுவேஷனில் பிரிக்கிறாங்க. கிராஜுவஸ் பெயில்மெண்ட், நான் கிராஜுவஸ் பெயில்மெண்ட். கிராஜுவஸ் பெயில்மெண்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் நம்ம வாங்கிக்கிறது அப்படி தானே. இந்த சிச்சுவேஷனில் பெயிலருக்கு தெரிஞ்ச ஃபால்ஸ் மட்டும் பெயிலருக்கு தெரிஞ்ச ஃபால்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அவர் பொறுப்பேற்பார். பெயிலர் இஸ் லயபிள் டு டிஸ்க்ளோஸ் ஆல் ஃபால்ட்ஸ் known to him. அவருக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் வந்து அவர் சொல்லியிருப்பாரு. பெயிலர் ஃபெயில்ஸ் டு டிஸ்க்ளோஸ். பெய்லி வந்து ஏதாவது லாஸ் வந்து அவருக்கு வந்து நடக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து கண்டிப்பாக பெயிலர் வந்து காம்பன்சேட் பண்ணி ஆகணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏ அண்ட் பின்னு 2 பேர் இருக்கிறாங்க. ஏ என்ன பண்ணுறாருன்னா பிக்கு ஒரு ஹார்ஸை வந்து ரெண்ட்டுக்கு வந்து அதாவது ஹயருக்கு வந்து கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அந்த ஹார்ஸ் வந்து அந்த ஹார்ஸுக்கு உடம்பு சரியில்லைனோ ஏதோ ஒரு ஃபால்ட் வந்து அந்த ஹார்ஸ் கிட்டே இருக்குது, அதை பார்த்து கையாளணும் அப்படிங்கிறது வந்து பெயிலருக்கு தெரியும். ஆனால் அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பெய்லி கிட்ட அவர் சொல்லவே இல்லை. அதனால் அவர் அதனால ஏதாவது ஒரு இன்ஜுரியோ ஏதோ ஒரு அஃபெக்ட் வந்து இந்த பெய்லிக்கு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு பெய்லர் தான் வந்து காம்பன்சேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு அந்த ஃபால்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும். அந்த தெரிஞ்ச ஃபால்ட்டை அவர் சொல்லாமல் இருந்திருக்காரு. அடுத்த சிச்சுவேஷனில் நம்ம பார்த்தோம்னா இன் கேஸ் ஆஃப் நான் கிராஜுவஸ் பெயில்மெண்ட். இது வந்து காசு வாங்கிட்டு நம்ம பெயில்மெண்ட்ல பண்றது அப்படி தானே. இதுல நம்ம பார்த்தோம்னா அவருக்கு தெரிஞ்சது தெரியாதது எல்லாத்துக்குமே வந்து பெயிலர் தான் வந்து பொறுப்பேற்கணும். ஆல் ஃபால்ஸ் டிஸ்க்ளோஸ் வெதர் நவுன் டு ஹிம் ஆர் நாட். மேலே சொன்ன அந்த சிச்சுவேஷன்ல அவருக்கு வந்து அது தெரியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ பெயிலர் வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு. ஒருவேளை தெரியாமல் இருக்கக்கூடிய பட்சத்திலையும் அது நான் கிராஜுவஸ் பெயில்மெண்ட்டாக இருக்குது, அமௌண்ட் வாங்கிட்டு தான் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷனில் பெயிலர் தான் வந்து பொறுப்பேற்கணும். பெய்லி சஃபர்ஸ் எனி லாஸ் டியூ டு எனி டிஃபெக்ட் இன் தி குட்ஸ். கண்டிப்பாக வந்து பெயிலர் வந்து காம்பன்சேட் பண்ணியாகணும். அடுத்தது டு பே எக்ஸ்பென்சன்ஸ் செக்ஷன் 158. இன் கேஸ் ஆஃப் கிராஜுவஸ் பெயில்மெண்ட் ரியூம்பர்ஸ் டு பெய்லி ஆல் நெசசரி. எல்லா நெசசரியானது ஆர்டினரி அண்ட் எக்ஸ்ட்ராடினரி எல்லாமே வந்து பெயிலர் தான் வந்து பார்த்தாகணும். பெய்லி வந்து ஏதாவது பண்ணியிருக்கும் பட்சத்தில் இன்கர்டு பை தி பெய்லி ஏதாவது பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பெயிலர் தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும். இதுவே நான் கிராஜுவஸாக இருக்குதுன்னா எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சன்ஸ்க்கு மட்டும் பெயிலர் பொறுப்பேற்றா போதும். ஆர்டினரி எக்ஸ்பென்சன்ஸ்க்கு வந்து பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு டு இண்டம்னிஃபை லாஸ் ஃபார் பெர்மனன்ட் டெர்மினேஷன். நம்ம வந்து இப்போ டெர்மினேஷன் பண்ணிட்டு வரதுனால அதனால் பெய்லிக்கு ஏதாவது வந்து லாஸ் நடக்குது. செக்ஷன் 159 தான் சொல்லியிருக்காங்க. கிராஜுவஸ் பெயில்மெண்ட்டில் மட்டும் நம்ம வந்து அந்த டெர்மினேஷன் காலத்துக்கு முன்னாடியே அதை வந்து டெர்மினேட் பண்ணிக்க முடியும். அதாவது ப்ரீ மெச்சூர்லி டெர்மினேஷன் வந்து நம்மளால் பாசிபிள் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் வந்து இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் லாஸ் கேஸ்டு டு பெய்லி டியூ டு ப்ரீ மெச்சூர் டெர்மினேஷன். ப்ரீ மெச்சூராக டெர்மினேஷன் பண்ணினதுனால பெய்லிக்கு வந்து லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் பெயிலர் கண்டிப்பாக காம்பன்சேட் பண்ணியே ஆகணும். அது எந்த லெவல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இஸ் மோர் தென் தி பெனிஃபிட் அப்டைன்டு பை தி பெய்லி. அதாவது கண்டிப்பாக அந்த பெய்லிக்கு ஏதாவது பெனிஃபிட் வந்து கிடச்சிருக்கும் அப்படி தானே. அந்த கிடைச்ச அந்த அமௌண்ட்டுக்கும் அந்த லாஸ் நடந்ததுக்கும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதை விட அந்த லாஸ் வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெயிலர் வந்து காம்பன்சேட் பண்ணுவார். அடுத்தது பார்த்தோன்னா டு இண்டம்னிஃபை தி பெய்லி ஃபார் எனி லாஸ் அண்ட் டு ரிசீவ் பேக் தி குட்ஸ் செக்ஷன் 164. இதில் நம்ம என்னென்னு நம்ம பார்த்தோன்னா அந்த பெயிலர் வந்து இண்டம்னிஃபை பண்ணணும். அதாவது இண்டம்னிஃபைனா உனக்கு ஏதாவது லாஸ் ஏற்படாமல் நான் பாதுகாத்துக்கிறேன், அப்படி இல்லைனா லாஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு அவர் தான் வந்து பொறுப்பு அப்படிங்கிறது தான் ஜென்ரலான இண்டம்னிஃபையோடைய ஒரு கான்செப்ட். இப்போது அந்த பெயிலர் வந்து இந்த இடத்துல இண்டம்னிஃபை ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து வருது. எனி லாஸ் டு பெய்லி டியூ டு டிஃபெக்டிவ் டைட்டில் ஆஃப் தி பெயிலர். பெயிலரினுடைய அந்த ஒரு தவறுதல்னால அவருக்கு மேலே வந்து ஏதோ ஒரு இருக்குது, அதனால டிஃபெக்டிவ் டைட்டில்னால இதாகுது அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷனில் பெய்லிக்கு ஏற்பட்ட அந்த லாஸுக்கு பெயிலர் தான் வந்து பொறுப்பு. அடுத்தது டு ரிசீவ் பேக் தி குட்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படி தானே. கண்டிப்பாக வந்து அந்த குட்ஸை பெயிலர் வந்து வாங்கிக்கிடணும். இஃப் பெயிலர் ராங்ஃபுல் ரெஃப்யூஸ்டர்ஸ் டு டேக் தி கஸ்டடி ஆஃப் தி குட்ஸ். அந்த குட்ஸ் அவர் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மறுக்கிறாரு, அப்படி இல்லைன்னா எந்த இடத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற அந்த டைரக்ஷன்ஸ் வந்து அது ரிலேட்டடாக எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷனில் அந்த பெய்லி வந்து குட்ஸை வந்து அவர்கிட்ட வச்சிருப்பார் அப்படி தானே. ஏன்னா எங்கே கொண்டு போய் நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால அவருடைய கஸ்டடியில் தான் வந்து வச்சிருப்பாரு. அப்படி வச்சிருக்கும் பட்சத்தில் அந்த கஸ்டடிக்கு வச்சிருந்த அந்த எக்ஸ்பென்சன்ஸ் வந்து கண்டிப்பாக பெயிலர் தான் வந்து லயபிள். பெயிலர் இஸ் லயபிள் டு பே டு தி பெய்லி நெசசரி எக்ஸ்பென்சன்ஸ் ஆஃப் கஸ்டடி.
நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது டு பியர் லாஸ் செக்ஷன் 162. இப்போ குட்ஸ் டெஸ்ட்ராய்டு ஆர் லாஸ் ஒயில் இன் தி பொசஷன் ஆஃப் பெய்லி வித்தவுட் ஹிஸ் ஃபால்ட். அவருடைய ஃபால்ட் எதுவுமே இந்த இடத்துல வந்து நடக்கலை. குட்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ டெஸ்ட்ராய்டு ஏதோ ஒன்று இப்போ நாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாசம் ஆறு அப்படிங்கிறது வந்து பெய்லியுடைய தப்புனால வந்து நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு பெய்லர் தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா அதே லாஸ் வந்து இவருடைய கையில் இருக்கும்போதும் கூட நடந்திருக்கலாம். இவருடைய ஃபால்ட் இல்லாமல் நடந்திருந்துச்சு அப்படின்னா இவர் யார்கிட்ட போய் காம்பன்சேட் பண்ண முடியும்? பெய்லர். ஸோ அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் பெய்லிக்கும் வந்து பொருந்தும். அவருடைய தவறுதல்னால ஏதாவது நடந்தால் தான் வந்து பெய்லி வந்து பொறுப்பேற்பார். அவருடைய தவறுனால நடக்கலை அப்படின்னு சொன்னால் பெய்லர் தான் வந்து நம்மளுக்கு லயபிள். அவ்வளோதாங்க. இதோட நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது. இதுக்கு அடுத்து இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடியது தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.